வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் புடலங்காய் வந்து தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். பால் பாயசம், உளுந்த வடை இதுதான் பண்ண போறோம். ஸோ ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு நல்லா காஞ்சிருக்கு. அதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் மட்டும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி இருக்கு. அப்புறம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் பாயசத்துக்கு வந்து நல்லா ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு தண்ணியும் பாலுமா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன். பாருங்க, இது வெந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி வேகட்டும். இந்த பக்கம் அது வெண்டைக்காய் வந்து லைட்டாக வதங்கிடுது. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து புளி தண்ணி, ஒரு சின்ன லெமன் சைஸ்ல ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து புளித்தறி நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து சாம்பார் பொடி உப்பெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ உங்கள் சாம்பார் பொடி எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கு தகுந்த ஒரு உப்பையும் போட்டுடலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு. அப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து தோரம்பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயம் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம தோரம்பருப்பு தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பால் பாயசத்துக்கு ஒரு கலரிடுவோம். இப்போ இது ஓப்பன்லேயே வேகட்டும். கொஞ்சம் வெந்துருத்து, ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், நம்ம சாம்பார் பொடி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. நான் வந்து தோரம்பருப்பு வந்து நல்லா இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம்பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். நாம் தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம பால் சேர்த்துடலாம். நல்லா பால் நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து ஸோ இறக்கிட்டு அடுத்தது நம்ம புடலங்காய் கறி தான் பண்ண போகிறோம். ஓரமாக வச்சுருவோம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா. நான் வந்து ஒரே ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துறேன். மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிச்செடுத்து இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நீங்கள் கலரும் போது பால் வந்து ரொம்ப பொங்கி வழியாது. அது உள்ளேயே நல்லா கொதிச்சு இருக்கும். பாயசத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருந்தோம். பாருங்கள், பால் அதுலேயே கொதிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு பொங்கி வழியாது. சும்மா ஜஸ்ட் அப்படி மிக்ஸ் பண்ணால் போதும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பு 3/4 பாகம் வெந்தெடுத்து நம்ம வந்து புடலங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பையும் போட்டுருவோம். அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும். நல்லா பால் கொதிச்செடுத்து நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சக்கரை சேர்த்து ஒரு பொடியாக பாருங்க, பால் பாயசம் ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்செடுத்து ஸோ இறக்கி வச்சிடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு. இந்த பக்கம் வந்து முந்திரியை வறுத்து சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருது. அவ்வளோதான், நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து வடைக்கு எண்ணெயை வச்சிடலாம். எண்ணெய் காயட்டும். இந்த பக்கம் புடலங்காயும் ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
மூடி வச்சுருவோம் வேகட்டும். இப்போ உளுந்த வடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா ஒரே கிளாக் வைஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. எடுத்துடலாம். எடுத்து இந்த பக்கம் வடை ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துப்போம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து புடலங்காய் வெந்திருக்கு. ஸோ நான் ஓப்பன்லேயே வச்சுட்டேன். இப்போது இதில் வந்து தேங்காய், புடலங்காய் கறிக்கு தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரெடி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் புடலங்காய், கடலைப்பருப்பு, தேங்காய் போட்ட கறி, மெதுவடை, அதுக்கப்புறம் பால் பாயசம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.